ஈக்களின் கூட்டம் இனிப்பினால் கவர்ந்து இழுத்து வரப்படுவதைப் போல அனைவரும் சுகமார்க்கத்தை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் தர்ம சங்கடம் என்னும் க்ஷணம் இறைவனாகப்பட்டவன் விலகும் க்ஷணமாகிறது. உருவான இன்னலை கண்டு பயம் கொள்ளாமல், சுகத்தினால் ஈர்க்கப்படாமல் தர்ம வழியில் திடமாக நின்றால் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் விலகிச் செல்லாது. தர்ம சங்கடத்தின் வேளையில் நாம் சங்கடத்திலிருந்து விலகினால் சுகமானது கிட்டும், வாழ்வு ஆனந்தமாகும். ஆனால் எதிர்காலத்தில் விரக்தி உண்டாகும், ஆன்மா தரித்திர நிலையை பெறும். இறைவன் அருளிலிருந்து வெகு தொலைவு செல்ல நேரிடும். ஈக்களின் கூட்டம் இனிப்பினால் கவர்ந்து இழுத்து வரப்படுவதைப் போல அனைவரும் சுகமார்க்கத்தை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் தர்ம சங்கடம் என்னும் க்ஷணம் இறைவனாகப்பட்டவன் விலகும் க்ஷணமாகிறது. உருவான இன்னலை கண்டு பயம் கொள்ளாமல், சுகத்தினால் ஈர்க்கப்படாமல் தர்ம வழியில் திடமாக நின்றால் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் விலகிச் செல்லாது. தர்ம சங்கடத்தின் வேளையில் நாம் சங்கடத்திலிருந்து விலகினால் சுகமானது கிட்டும், வாழ்வு ஆனந்தமாகும். ஆனால் எதிர்காலத்தில் விரக்தி உண்டாகும், ஆன்மா தரித்திர நிலையை பெறும். இறைவன் அருளிலிருந்து வெகு தொலைவு செல்ல நேரிடும். வாரிசுடைய நடவடிக்கையில் தவறானது தென்படுகையில் பெற்றவர்கள் இருவரும் துயரத்தால் துடிதுடித்து விடுகின்றனர். அப்போது ஈன்றவர்களுடைய இதயமானது இத்தீய ஒழுக்கம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சிந்திக்கிறது. தாய் தந்தையர் அவர்கள் அறியாமலேயே வாரிசின் வாழ்வில் நரகம் எனும் விதையை விதைக்கின்றனர். வாரிசுகளுடைய இதயம் எனும் பூமியில் நரகம் எனும் விருட்சமும் வளரத் துவங்குகிறது. ஆகையினால் தாம் ஈன்ற பிள்ளைகள் அனைவரும் எதிர்காலத்தில் நல்லொழுக்கத்தோடு நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பெற்றவர்கள் முதலில் தமது எண்ணங்களுக்கு கடிவாளம் இட வேண்டியது அவசியம் அல்லவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். இன்னல் ஒன்று தோன்றுகையில் மனமானது சஞ்சலம் அடைகிறது. வேதனை மனதை வியாபிக்கிறது. முடிவெடுக்க வேண்டிய தருணம் யுத்தமாகிறது. மனித மனமானது யுத்த பூமியாய் மாறுகிறது. இக்கட்டான சூழலை போக்கும் உபாயத்தை மானிடர் தேடுவதில்லை. மனதினை சாந்தப்படுத்துவதற்கே அவர்கள் முயல்கின்றனர். ஆனால் ஓடிக்கொண்டே உணவருந்த இயலுமா என்ன? இயலாது. யுத்த களமாய் மாறிய மனிதனின் மனதால் சுத்த முடிவை எடுக்க இயலுமா? ஒருவன் தன்னுடைய வருங்கால முடிவை அமைதியான மனதோடு எடுத்தால் வரும் காலம் சிறப்பாகிறது. அதே சமயம் மனதை அமைதியடையச் செய்ய வருங்கால முடிவை ஒருவன் எடுத்தால் அவன் வருங்காலம் புதிராய் மாறி முட்கள் நிறைந்த விருட்சமாகிறது.